பங்கெடுக்கிற வேலையே முதல்ல செஞ்சேன். அவங்க கூட நான் ஒரு 2-3 வருஷம் செஞ்சேன். மத்தியானம் ஸ்கூலில் போய் விட்டுட்டு அதுக்கு நான் 12 மணிக்கு அங்கே ஜாயின் பண்ணிட்டு 6 மணிக்கு நான் பிள்ளைங்களை எடுத்துக்கணும். பையன் வந்து 5 வயசு வீட்டில் தான் இருப்பான். அந்த இடத்துலையே வந்து நான் ஒரு கடை கட்டுறேன். எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் இல்லை. அதில் உன் ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சம்பந்தமே இல்லாம அடிப்பாங்க. அக்ரெசிவா இருப்பாரு. ஆமா, அவங்க தூங்க மாட்டாங்க. அந்த 1 வீக் அந்த மாதிரி தூங்க மாட்டாங்க. இஃப் அவங்க அப்படியே தூங்கிட்டாங்கன்னா ஏன் என்னை எழுப்பலன்னு சொல்லி என்னை அடிப்பாங்க. அவங்க தூங்கினாங்கன்னா ஒரு 2 டேஸ் எந்திரிக்க மாட்டாங்க. 2 டேஸ் எந்திரிக்கவே மாட்டாங்க. திடீர்னு ஏஞ்சாங்கன்னா ஏன் என்னை எழுப்பல அப்படின்னு சொல்லி என்னை அடிப்பாங்க. 2 டேஸ் தூங்கிட்டு 2017 அந்த கடை போட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு தான் வேற ஒருத்தவங்களுக்கு கூட அஃபேர் இருக்கு, நான் இதை போய் கேட்க, அவங்களுக்கு அஃபேர் இருக்குன்னு போய் கேட்க, எனக்கு தான் வேற ஒருத்தவங்க கூட அஃபேர் இருக்குன்னு சொல்லி அடின்னு அடிச்சாங்க. அந்த கேள்வி உங்க மேலே திரும்பி அடிச்சாங்க. என்னையே என் பிள்ளைங்களை காட்டுக்கு கூட்டு போனாங்க. அதாவது ஒரு காடு மாதிரி இருந்த அந்த சுகேப்டானிங்க தான். ஓகே, அந்த காட்டுக்கு போனாங்க. அந்த காட்டுல தான் முதல்ல இன்னும் ரொம்ப ஓவரா அடிக்க ஆரம்பிச்சாங்க. தலைமுடியெல்லாம் வெட்டி அந்த காட்டுக்குள்ள பிள்ளைங்கெல்லாம் உள்ள இருக்காங்க, காடி உள்ள இருக்காங்க. என்ன காடி உள்ளேயே வச்சு தலைமுடியெல்லாம் வெட்டி காடியில ஸ்பானர் எடுத்து ஸ்பானர்லயே அடிச்சு இந்த என் காலு வந்து ரத்தா 6 மாசம் சுண்டு போட்டிருந்தேன். இந்த கையை தடுத்தேன், இந்த கையை இங்க வந்து ரத்தா. ஸோ தலைமுடி மூஞ்சில எல்லாம் காயம். அடிச்சு நான் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன அடிச்சு 6 மாசம் 2017 நடந்துச்சு. அது 2017 நான் யாருக்கிட்ட இவங்கள்ட்ட சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஃபோனும் இல்லை என் கையில. ஒரு மாசம் நான் வந்து என்னோட மதன்லோ வீட்டில் நான் இருந்தேன். மதன்லோ வீட்டில் இருந்தேன். அங்கேயும் என்னை டார்ச்சர் பண்ணாங்க. பாரு அந்த கடை போச்சு, அந்த கடை திறக்கல அப்படின்ட்டு. அந்த சீனனும் வந்து கடை திறக்கணும் அப்படின்ட்டு. அந்த இன்சிடென்ட் வந்து அடிச்சு நீங்க எத்தனை மாசம்? 6 மாசம் 6 மாசம் இல்ல, 1 மாசத்துலயே. 1 மாசத்துலயே வந்து 1 மாசத்துலயே அந்த 1 மாசம் நடந்திருக்கு. 1 மாசத்துலயே நான் போலீஸ் ரிப்போர்ட்லாம் பண்ணல. என்னை வந்து என்னோட சிஸ்டர்ல வந்து என்னை வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி என்னை கட்டுப்போடலாம் வச்சாங்க. 6 மாசம் கியோ ஆகல. ஆனால் வந்து அந்த மோட்டர்லயே போயிட்டு அந்த கடையை திறந்தேன். இதுதான் பாய்ச்சேன். என்னோட பிரதர்லோ தான் ஏற்றிட்டு போவார். ஏற்றிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு கடையை திறந்து அங்கே வர ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஃபோன் வாங்கி எங்கள் மாமாவோட ஃபேஸ்புக் அது மூலமாக பூந்து எங்கள் மாமாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். மாமா என்னை அடிச்சிட்டாங்க, இந்தமாரி நான் கூட்டு போய் காட்டில் போய் அடிச்சிட்டாங்க. எங்கள் மாமா வந்து சிங்கப்பூரில் இருக்காரு. ஜொஹோரில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணார். எனக்கு 1 மாதம் 2-3 வாரம் சென்று போலீஸ் வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் மதன்லோ வீட்டுக்கு வந்து இந்த பிள்ளையை நீங்கள் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போன இடம் வந்து ருமா கபாஜிக்கன் ஒராங் துவா பீடோங். ஓகே, பீடோங்ல என்னை அங்கே தான் எடுத்து வச்சுருந்தாங்க. நீங்கள் அங்கே இருந்தீங்க? அங்கே இருந்தேன். பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு போயிட்டோம். ஓகே, நீங்கள் பிள்ளைங்களாம் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன். என் கை இல்லை, கால் இல்லை, இதுதான் தொங்காடு தான் வச்சேன். கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கேயே இருந்தாங்க. பிள்ளைங்க தான் வந்து எனக்கு சோறுலாம் ஊட்டினாங்க. கேஸ் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. 2 வாரத்தில் பிடிக்க வச்சுட்டாங்க. அவர் வந்து எங்க இருந்தாரு? அங்க தான் இருந்தாரு. வெளியே பாலாய்க்கு வர சொல்லிட்டாங்க. பாலாயிலேருந்து அங்க பிடிச்சி வச்சுட்டாங்க. பிடிச்சி வச்சுட்டு நான் வந்து ரூமாக்கு பஜ்ஜிக்கா நான் 2 வாரம் இருந்தேன். 2 வாரம் இருந்தேன். பிள்ளைங்களும் என் கூட தான் இருக்குங்க. இன்னும் சின்ன பிள்ளைங்க. 5 வயசு பையனுக்கு 5ஆம் படிக்கிறாங்க. பையனை வந்து 3ஆம் படிக்கிறாங்க. சோறு ஊட்டுறதுலாம் எனக்கு கை இல்லை, கால் இல்லை. பிள்ளைங்க தான் சோறு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து பிள்ளைங்க தான் சோறு ஊட்டுச்சுங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அழுவு வந்துச்சு. ஐயோ, பிள்ளைங்களை நம்ம கஷ்டப்பட்டு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம், நம்ம காப்பாற்றணும்னு நினச்சோம். நம்ம இப்படி இருக்கோம், பிள்ளைங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுக்க முடியல, ஆனால் பிள்ளைங்க நமக்கு கொடுக்குதுங்கன்ட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு ஜத்தோ கும்மும் கிடச்சிச்சு. செப்ளோரிபு ஜாமீன் இல்லை, அதெல்லாம் இல்லை. ஜெயில் தண்டனை அதெல்லாம் இல்லை, செப்ளோரிபு தான் ஜாமீன். நாங்கள் பஜிக்கன்னே இருந்தேன். எனக்கு பஜிக்கனில் உள்ளவங்க என்ன இவங்க சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா,
துடோ பண்ணிட்டாங்க. இதுவும் வாங்கியாச்சு, ஜாமீனும் எடுத்துட்டாங்க. இப்போ நீ கிளம்பலாம் அப்படின்றாங்க. நான் எங்கே போகிறது? ஓ, எவ்வளோ நாளைக்கு இருந்தீங்க அங்கே? 2017 அது. எவ்வளோ நாளைக்கு? ஒரு 3 மாதம் 6 மாதம் இல்லை 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 இல்லை, என்னை வந்து ரொம்ப கியூர் பண்ணுற வரைக்கும் அவன் விடலை என்னை. வச்சுட்டாங்க. எனக்கு அந்த இது துடோ பண்ணுற வரைக்கும் தான் ஒரு 3 வீக்ஸ் தான். 2017 நடந்த கதை அது. நான் அங்கே தான் இருந்தேன் அந்த இடத்துல. எனக்கு பிள்ளைங்களை நான் பார்த்துக்கணும், பிள்ளைங்க என்ன பார்த்துக்குதுங்கன்னு அந்த மனசுள்ள வலி இன்னும் ரொம்ப பாரமாக இருந்துச்சு. இந்த கை வலியை விட மனசு ரொம்ப வலிச்சிச்சு. எனக்கு வேற வழி தெரியல. என்னதான் செய்யறதுன்னு, யார் வீட்டுக்கு தான் போகிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த சைட்டில் மாமா ரிப்போர்ட் பண்ணி அங்கே இருந்துட்டாங்க. ஏன்னா பிகாஸ் எதுனாலனா, என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கேங்ஸ்டர் மாதிரி. எடுத்தாங்கன்னா அருவா தான் எடுப்பாங்க.